ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வள்ளல் மீடியா நேயர்களை வரவேற்கிறேன். இது தமிழ் செல்வன் ராகவேந்திரன் பிரகாஷ் வழங்கும் வள்ளல் மீடியாவின் பாரிசாலன் டாக்ஸ். என்ன ப்ரோ இல்ல ப்ரோ அந்த ஷோ மாதிரியே அப்படியே ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்பான்சருக்கு அப்ப கூட நமக்கு எதுவுமே இல்லையே. அதனால சரி நம்ம கூட யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ ஒர்க் பண்றாங்களோ அவங்க பேர்லாம் சொல்றோம். ஸ்பான்சர்ட் பை யூடியூப் மானிடைசேஷன். அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அது என்னைக்கு அப்படி பையன் தெரியாது. பேசாதீங்க பாரு. சொல்லுங்க. இல்லங்க நீங்க என்ன ஃபுட் விளாகரா அரசியல் விளாகரு? என்னைக்கு இருந்தாலும் சேனல் போட்டு அரசியல் விளாகரா? நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் அரசியல் விளாகர். நீங்க சோசியல் கமெண்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு யூடியூபருங்க ப்ரோ. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம அரட்டை அரங்கம் வந்து பாத்துருப்போம். சன் டிவி எல்லாம் வந்து போடுவாங்க. விவேக் செமையா பண்ணி அதுல நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம லேட்டா எந்திரிப்போம். கரெக்டா அந்த டைமிங் தான் அது. கரெக்டா வந்துட்டு விசுவின் அரட்டை அரங்கம் அதுக்கு ஏதோ ஒரு இந்த இந்திய பாட்டு ஏதோ போடுவாங்க. அதான் அந்த பாட்டு போடுவாங்க. அதுதான் எழுப்பிடும். ஓகே விசுவின் அரட்டை என்ன பேச போறாங்க அப்படின்னு ஜாலியா இருக்கும். சின்ன பையன்லாம் வந்து உட்காந்து பாத்துட்டு இருப்போம். அங்க உட்காந்து பேசணும். அதுல வந்து கிட்டத்தட்ட அது வேற மாதிரி பேச்சு போட்டி மாதிரி தான் இருக்கும். அது பேசுவாங்க, மாத்தி மாத்தி கருத்து சொல்லுவாங்க. அந்த கடைசியில ஆனா நான் சொல்றது தாமா கருத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம விசு வந்து சொல்றாரு. அப்ப அந்த வந்தே மாதரம் பாட்டு போட்டு. ஆனா அது வந்து டாக் ஷோவா இருந்தாலும் அது வந்து ஒரு மேடை பேச்சு மாதிரியான ஷோ. அதுல அது வந்து ஃபார்மேட் வேற. மேடை பேச்சுக்கார மாதிரி நல்லா ப்ரிப்பேர்டு பண்ணிட்டு வந்து பேசுவாங்க. பட் நீயா நானாங்கிறது வந்து ஊர்ல எதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்கோ அதெல்லாத்தையும் கொண்டு வந்து உட்காந்து பேச வைக்கிறது தான் நீயா நானா ஷோ. கண்டென்ட் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுல வந்து உங்களுக்கே தெரியும் இந்த ஷோஸ் எப்படி எடுக்கிறாங்கன்ட்டு. இப்ப இன்னைக்கு நம்ம பேச நினைச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா நீயா நானா அண்ட் சோசியல் இன்ஜினியரிங். ஓகே, இதுதான் நம்மளோட கோர் கண்டென்ட். ஓகே, சொசைட்டிக்கு நல்லது தானே பண்ணுது. பல கருத்துக்களை வெளில எடுத்து போட்டு அப்படி சொல்ல முடியாது. நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாசிட்டிவான சில கருத்துக்களும் நிறைய வைக்கிறாங்க. அதுக்கு மாறா சில விஷயங்களை வந்து அவங்களோட நரேஷனை செட் பண்ணணுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை அவங்க செலக்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதை வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ்ல வந்து பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடதுசாரி சார்ந்த கருத்துக்களை வந்து அளவுக்கு அதிகமா புஷ் பண்ற மாதிரி நிறைய ஆடியன்ஸை கொண்டு வந்து அவங்க ஆளுகளை உட்கார வச்சு. கார்பரேட் அவங்க ஏங்க இடதுசாரியை புஷ் பண்ண போறாங்க? அதுதாங்க கார்பரேட் வேற அரசியலே. கார்பரேட் இப்ப வரைக்கும் இடதுசாரியை வந்து புஷ் பண்றது யாரு? கார்பரேட் தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. அமெரிக்கால இடதுசாரியை புஷ் பண்றது யாரு? லைக் ஒரு அஜெண்டா. இந்த வானவில் கொடிகள் எல்லாம் தூக்கிட்டு சுத்துறது யாரு? கார்பரேட்ஸ் தானே. ஓகே, எல்லா கார்பரேட் கம்பெனி தானே அதுக்கு வந்து முதல்ல இது கொடுத்து அதுக்கு வந்து பிரசன்டேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுதான் இங்க ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேருக்கு பார்வையில எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வலதுசாரி சித்தாந்தம் வந்து கார்பரேட்டால இயக்கப்படுதுன்னு சொல்லுவான். ஏன்னா முதலாளித்துவம் அப்படிமா. ஆனா இன் ரியாலிட்டி இடதுசாரி சித்தாந்தம் தான் கார்பரேட்டால உந்தப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா இடதுசாரி சித்தாந்தம்ங்கிறது பிராக்டிகலி இம்பாசிபிளான ஒரு விஷயம். நம்ம டீட்டெயிலா போக தேவையில்லை. பிராக்டிகலா இம்பாசிபிள் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு விஷயமா நம்ம முன்னாடி காமிச்சு அந்த ரியாலிட்டில இருந்து நம்மள இரிட்டேட் பண்ணி வெண்ட்னு சொல்லலாமா? வெண்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணிட்டு அது திரும்ப திரும்ப அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டே இருப்போம். சங்கர் படம் மாதிரி. இதுதான் அவங்களோட இது. இந்த டுவாலிட்டியில நம்மள சிக்க வச்சு உண்மையான சரியான ஒரு புரிதலுக்குள்ள மக்களை கொண்டு போகாம பாத்துக்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த அஜெண்டா. சரி, அதுக்கு நம்ம போவோம்னா சரி. அப்ப என்னன்னா என்னோட குற்றச்சாட்டு என்ன எப்பவுமே நீயா நானா மேல என்ன இருக்கும்னா ஒரு நரேஷன் அவங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நரேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களையே செலக்ட் பண்ணி கூப்பிட்டு அவங்கள வந்து அவங்களும் என்னென்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப அங்க பேசுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுப்பாங்க. நீங்க 4 மணி நேரம்ங்கிறதே குறைச்சு நான் சொல்றேன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் அந்த ஷோ நடக்கும். நடுவுல ஒரு இதுல சாப்பிடுறது இதெல்லாம் இருக்கும். வேற ஒரு நிகழ்ச்சி வேற சேனல்ல இருந்தாலும் இந்த ஃபார்மேட் ஒண்ணுதான். அதே ஸ்டுடியோல தான் செட்டிங்ஸை மாத்தி நீயா நானா எடுப்பாங்க. ஸோ இது சிஸ்டம் ஒண்ணுதான். பட் இது வெவ்வேறு ஷோவா இருக்குமே ஒழிய அங்க மேபி ஆங்கர் மாறுவாரு. அங்க அந்த வே ஆஃப் ஒரு 6 மணி நேரம் எடுத்துட்டு அதுல வந்து 40 நிமிஷம் தான் காட்டுறது அப்படின்னா 1 மணி நேரம் ஷோ நினைப்பீங்க. பட் 40 நிமிஷம் தான் லைவ்ல ஓடுது. உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மணி நேரங்கள் கட் பண்ணப்படுது, எவ்வளவு மணி நேர கருத்துக்கள் அதுல வெட்டப்படுது. அதுல எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் தான் வெட்டப்படும். ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம போன ஒரு நீக்கிடுவாங்க. ஆக்கப்பூர்வமா இருக்கக்கூடிய எல்லா கருத்தையும் நீக்கிவிட்டு சம்பந்தமே இல்லாத எமோஷனல் கருத்துக்களை தூக்கி கொண்டு வந்து சொருகி அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டிட்டு இப்படிதான் பண்ணுவாங்க. இப்படி பண்ணி தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒன்னா ரொம்ப தப்பா போர்ட்ரே பண்ணப்படுறது, ஒருத்தர் வந்து பெரிய அளவுல ட்ரோல் செய்யப்படுறது. இப்ப நானே கேட்கிறேன், ஒரு நீயா நானா நடந்ததை வச்சே சொல்லுவோம். அதை இவங்க பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு பையன் ஒருத்தன் வந்தான்.
அவன் வந்து நான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி அவன் பேசுற மாதிரி அவனை ஏதாவது சோசியல் மீடியால இவங்க பார்த்தாங்களா? சில பேர் அவன் ஏதாவது ஆக்கப்பூர்வமா ஏதாவது செஞ்சிருக்கானா? எப்படி அவனை செலக்ட் பண்ணீங்க? எப்படி அவனை பிடிச்சாங்க? எப்படி அவங்களுக்கு அவனுக்கு கிடைச்சு? நான் என்ன சொல்லவா, அவன் செலக்ட்லாம் பண்ணப்படல, அவனா இதை பேசுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க, அவ்வளவுதான். இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. வெளியில இருந்து பார்க்கும்போது அவன் ஏதோ இயல்பா பேசிட்டு அவன் வேற. இப்ப அவன் வந்து இதே மாதிரி ஆண்ட பரம்பரை அது இதுன்னு பேசி ஏதோ வீடியோல வைரல் ஆகி அவன் ஏதோ ட்ரெண்ட் ஆகி அதுல மக்களால் திட்டப்பட்டு இருக்கிறான். அவனை கூப்பிட்டு வந்து நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்து அதான் அவனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்கன்னா ஓகே. அவன் யாருமே தெரியாது, ஏதோ ரேண்டம் பையன். இதெல்லாம் நமக்கே ஆரம்பத்துல தெரியாது. அங்க உள்ள போய் பார்த்தப்பதான் எனக்கு என்ன தெரிஞ்சு அப்படின்னா, மிஸ்லீட் பண்ற மாதிரி ஆட்களை வேணும்னே இவனுங்களே ரெடி பண்ணி உட்கார வைப்பாங்க. ஷோ ப்ரொடியூசர் ஷோக்குள்ள வெளியில இருந்து ஆடியன்ஸும் வருவாங்க. அவங்க தான் அது சார்ந்து செயல்படுறவங்க, அது சார்ந்து பேசுறவங்களா இருக்கும். அது போக இவங்களே ஒரு சில பேரை வச்சிருப்பாங்க. அவங்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஷோல வந்து ப்ரொடியூசரா இருப்பாங்க, வேற ஷோல வந்து ஒர்க் பண்ற ஆட்களா இருப்பாங்க, லைட்ஸ் மேனா இருப்பாங்க, அவங்க வந்து ஆட்களா இருப்பாங்க, அட்மாஸ்பியரா இருப்பாங்க, கை தட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எதுல நீங்க பாக்கலாம்னா சில காமெடி ஷோஸ் இருக்கும், எல்லாத்துலயும் அதுல கை தட்டிட்டு உட்காந்துருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க மூஞ்சிலாம் ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி டாக் ஷோல பேசுறவங்க எல்லாம் பாருங்க, நிறைய இடத்துல மிங்கிள் ஆகி வருவாங்க. இன்டர்ன்ஷிப் பண்றவங்க எல்லாருமே ஃபில் பண்ணுவாங்க அந்த இடத்த ஃபில் பண்ணி வைப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அது தகுந்த மாதிரி அவனுங்க பேசுவானுங்க. அவனுக்கு அது ஒரு பேசிக்கா ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கும், இதை நீ பேசு அதை நீ பேசுன்ட்டு. அவங்க அதே மாதிரி மிஸ்லீட் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ்ல விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் ஒரு ஆங்கிள் அந்த டிபேட்டை கொண்டு போவாங்க. அதை மிஸ்லீட் பண்ற மாதிரி கருத்து அவனா பேசுவான். அவங்ககிட்ட மைக்க கொடுக்க சொல்லுவாங்க. அவன் பேசுறது ரொம்ப அப்சர்டா இருக்கும், ஆனா அது வரும். கரெக்டா சொன்னீங்க பாரு. போன வாரம் என் ஃப்ரெண்டு வந்து நீயா நானா ஷோக்கு வந்து இதுவா போயிருக்காங்க, ஸ்பீக்கரா போயிருக்காங்க. அதுல நீங்க சொல்ற மாதிரி அவங்க பக்கத்துல உட்காந்தாங்க, ரெகுலர் கெஸ்ட் அவங்க. புரியுதா? அவரு நம்ம கோட் சூட் அண்ணன் என்ன பண்றாரு, அவங்களுக்குலாம் வந்து எல்லாரும் முடியுமே அவங்க கிட்ட கொடுங்க, அவங்கள பேச சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெகுலர் கெஸ்டே பேச வைக்கிறாராம். இது போன வாரம் போயிட்டு வந்தா என்னோட ரெகுலர் கெஸ்ட் இவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசுவாங்க. இதை நீங்க பேசுங்க, அதை பேசுங்கன்னு இவங்களே சொல்லிடுவாங்க. இது இங்க போய் நம்ம ஆளுகளுக்கு பொதுவா போயிருவங்களுக்கு தெரியாது. ஏன் இவங்ககிட்ட கொடுக்குறாங்க, ஏன் இவங்க பேசுறாங்க, அவங்க என்ன பேசுறாங்களோ அது வரும், வீடியோல வரும். இல்ல அவங்க டைவர்ட் பண்றதுக்கு டெக்னிக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் டிபேட்டை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க சில பேர். அந்த மடை மாத்தினதே உங்களுக்கு தெரியாது. அது இப்படி எனக்கு தெரியும், கட் பண்ணிடுறாங்க. அதான் கட் பண்ணிடுவாங்க. டிபேட்டை பர்பஸ்ஃபுல்லா மடை மாற்றத்துக்கு ஆள் உட்காந்துருப்பாங்க. அவன் என்ன சம்மதம் மேல மனம் உருட்டுவான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போன ஒரு டிபேட் ஷோ எப்படின்னா வட இந்திய வருகைக்கு எதிராக பேசுறது. அதுல நாங்கெல்லாம் தெளிவா இன்னலைன் பெர்மிட் வேணும், அவங்கள நாங்க எதிர்க்கல, இதெல்லாமே கட் ஆயிடுச்சு. இதெல்லாமே கட்டு. அவங்களும் மனுஷங்க தான், அவங்க வரதெல்லாம் எங்களுக்கு புரியுது, பொழைக்கதான் வரான். நீங்க எவ்வளவு நேரம் பேசிருப்பீங்க? உங்களோட ஹோல் ஃபுட்டேஜ் எவ்வளவு இருக்கும்? சும்மா நான் மட்டுமே ஓப்பனா சொல்றேன், நான் மட்டுமே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல பேசிருப்பேன். அது என்னன்னு வந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க, கண்டிப்பா மேலே பேசிருப்பாரு. அரை மணி நேரத்துக்கு மேல நான் கண்டிப்பா பேசியிருக்கேன். நானே கம்மியா தான் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேசணும், அது எதுவுமே வரல. அதுல இங்க இவங்களால செலக்ட் செய்யப்பட்டு உட்கார வச்சிருந்த ஒருத்தன் என்ன தெரியுமா பண்ணா, வேணும்னு அவனுங்களாம் அடிச்சு ஓட விடணுங்க அப்படின்னு அவன் டைவர்ட் பண்ணான். இவன் டைவர்ட் பண்ண உடனே அந்த தரப்புல இருக்கிற காமன் ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இதுதான் சார் இவங்களுக்கு வெறிய பாத்தீங்களா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு இவன் இம்ப்ளான்ட்னு தெரியாது. அவன் உண்மையாவே அவன் நம்பிக்கிட்டு இருக்கான், பாருங்க இவங்க வெறியா பேசுறாங்கன்ட்டு. அவன் உடனே வெறுப்பு அரசியல்னே பேச ஆரம்பிச்சிட்டான். அங்க வெறுப்பு அரசியல் இவங்க உட்காந்துருக்க எவனையுமே பேசல, இவங்களால அப்பாயிண்ட் பண்ண ஒருத்தன் வெறுப்பு அரசியல் பேசுறான், உடனே இவங்கள வெறுப்பு அரசியல் அவன் பேசுறான். இப்ப இவங்களுக்கு இது பாயிண்ட். இப்ப நீங்க பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்கள சொல்ற மாதிரி, ஆனா அவன் பர்டிகுலரா ஒருத்தனுக்கு தான் சொல்றான். அதை இப்ப புரியுதா? சோ இது எல்லாமே அங்க நடக்கும். சோ இந்த டாக் ஷோவை நம்பாதீங்கிறதா என்னுடைய பெஸ்ட். அதால தான் நம்ம இப்ப டாபிக்கா எடுத்துக்கோம். இதை யாரும் நம்பாதீங்க, இது ஸ்டேஜ்டு டிராமா. இந்த ஸ்டேஜ்டு டிராமால ஒரு சாதி வெறியன் போல ஒருத்தன் நடிக்க வைக்கப்படுறான். அவன் நடிக்கிறான், ஆனா இப்ப அந்த பையன் திருந்திட்டு இப்பவும் நடிக்கிறான். அப்படியா பாரு, அவ்வளவுதான் விஷயம். சில்லறையெல்லாம் செதற விட்டு நீங்க வேணா பாருங்க, அவன் மீடியாக்குள்ளதான் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பான். நீங்க அவன் என்ன வேலை, என் வேலை உண்டுன்னு இருக்கானே, அவன் வாயில இருந்து ஏதாவது என் வேலை உண்டு, அந்த வேலைன்னு வருதா வாயில, அவனுக்கு என்ன வேலை வேணா பாருங்க, அவன் மீடியாக்குள்ளதான் இருப்பான். அவனுக்கு அட்வைஸ் பண்ண அக்காவும் ரெகுலர் கெஸ்ட்னு சொல்றாங்க பாரு. இது அதான் ஸ்டேஜ்டுங்க, இது ஸ்டேஜ்டு, புரியுதுங்களா? அதாவது ஒரு நீங்க பார்க்கும்போது என்னன்னா, இவங்க சொல்றது அதாவது ஒரு நரேஷன் செட் பண்ணிடுறது. இந்த சமூகம் சார்ந்து செயல்படுறவங்க எல்லாம் வந்து சாதி வெறியர்கள். அங்க வேற யாராவது பேசுனாங்களா? இந்த இடஒதுக்கீடு போராடுறவன்,
அந்த சமூகத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுறவன், ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் மேல பொய் வழக்குகளா போட்டு கைது செய்யப்படுறதுக்காக அந்த சமூகத்துக்காக போராடுறவங்க, அந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட் எவனாவது ஒருத்தன் வந்தானா? அவங்கள யாராவது பேசினாங்களா? இப்ப இவங்களே என்ன சொல்லுவீங்க? ஸ்டஃப் உள்ளவங்க. இப்ப இவங்க என்ன சொல்லுவீங்க? இவங்களும் சமூகத்துக்கு உள்ள இருந்தா செயல்படுவாங்க. ஆனா இவங்களே ஏன் பேசவே இல்லை? ஒரு சமூகம் இடஒதுக்கீடுக்கு போராடுற ஆட்களை பத்தி அங்க உள்ள அதுல நரேஷன் இல்லை. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சமூகத்திற்காக செயல்படுறவன் எல்லாம் சாதி வெறியன். ஏன் அவன் சமூகத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் செயல்படுவான், அவன் சமூகத்திற்கு உரிமை வேணுங்கிறதுக்காக ஒருத்தன் செயல்படுவான், அந்த சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறதுக்காக ஒருத்தன் செயல்பட்டிருப்பான், அவங்க சமூகத்துல ஒருத்தன் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பான், அந்த கேஸுக்காக ஒருத்தன் அந்த சமூக ரீதியா செயல்பட்டு இருப்பான். இந்த மாதிரியான ஒருத்தன் கூட உங்க கெஸ்ட்ல வரவே இல்லையே. அது நீங்க கூப்பிட்டா வராமலா போயிட போறாங்க? ஏன் வரல? ஏன்னா நீங்க கூப்பிடவே இல்லை. நீங்க ஓப்பனா சொல்லுவா, அந்த இதுல இருக்க முக்காவாசி பேர் பெய்ட் ஆக்டர்ஸ். ட்ரூமேன் ஷோ மாதிரி. இது ட்ரூமேன் ஷோ மாதிரி தான் அது. அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பேசுவாங்க. அது எவ்வளவு அப்சர்டா இருந்தாலும் அதை தான் பேசுவாங்க. நீங்க இன்னொரு எபிசோடு, இந்த பெரியவங்களை வந்து அநாத ஆசிரமத்துல சேர்க்கறது போறது, முதியோர், அதுல ஒரு அம்மா முஸ்லீம் கெட்டப்ல இருந்து உட்காந்துக்கிட்டு, கெட்டப்பா? ஆமா. வாட் யூ மீன் பை கெட்டப்? நான் ஒண்ணு சொல்றேன், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா யோசிங்க. அவங்களோட மார்க்கம், இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்கம் வயதானவர்களை இந்த மாதிரி கழட்டி விட சொல்லுதா? அப்படி கழட்டி விட்டா அந்த இஸ்லாம் மதம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது என்ன? குரானின் படி என்னன்னு அந்த இஸ்லாமியர்கள் பதிவு பண்ணுங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற போல பர்தாலாம் போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க மாமனாரு மாமியார் எல்லாம் வந்து அவ்வளவு தரக்குறைவா அதுங்க சாப்பிட்டுருதுங்க, இது பண்ணிருதுங்க, அது பண்ணிடுதுங்கன்னு உட்காந்து வாண்டடா பேசுது. அதை பேசுறத கேட்டா கண்டிப்பா நமக்கு ஹேட்டர்லாம் வரும்னு அந்த பொம்பளைக்கு தெரியாம இருக்காது. புரியுதுங்களா? அதுவும் ஒரு நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சமூகத்திற்கான கெட்டப்ல போய் உட்காந்துருக்கோம். அது ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி ஆகும். ஒரு நியூட்ரலா போய் உட்காந்துருக்கீங்க, எந்த ஒரு மத அடையாளமும் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அது ஓகே. இப்போ ஒரு பாதிரியார் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விஷயத்த பேசினாருன்னா அதுக்கு வந்து மத சாயமும் பூசப்படும் தானே. அதே போல ஒரு இஸ்லாமிய அட்டையர் ஃபுல்லா நீங்க மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஒரு அசிங்கமான கருத்தை இப்படி பேசுறது மனிதாபிமானம் கிடையாது, ஒரு அறமற்ற போக்கு. அத எந்த மதமும் அதை அங்கீகரிக்க போறது இல்ல, எந்த இனமும் அதை அங்கீகரிக்க போறது இல்ல, யாருமே அதை ஏத்துக்க முடியாது. ஏன் அந்த பொம்பளையாலேயே அதை ஏத்துக்க முடியுமாங்கிறது நமக்கு டவுட் தான். ஆனா அப்படி ஒரு அப்சர்டான ஒரு கருத்தை ஒரு நியானான மாதிரி ஒரு டாக் ஷோல வந்து அந்த ஒரு பொம்பளை பேசுது, இது இயல்பா நடந்துச்சுன்னு நீங்க நம்பணும். புரியுதா நான் சொல்றது? அந்த ஹெலிகாப்டர் வேணும் மாப்பிள்ள அந்த மாதிரி எல்லாமே இட்ஸ் ஆல் ஸ்கிரிப்டட். இதைத்தான் நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த அப்சர்டான கருத்துக்கள் வருது பாத்தீங்களா, இது ஸ்கிரிப்டட். அப்பதான் ஒரு ட்ராக்ஷன் இருக்கும், ட்ராக்ஷன் வேணுங்கிறதுக்காக சோஷியல் இன்ஜினியரிங் வருது. இதுலதான் சோஷியல் இன்ஜினியரிங் இருக்கு. இப்ப இந்த அம்மா வேற ஒரு நார்மல் காஸ்டியூம்ல வந்து பேசியிருந்தா அது சோஷியல் இன்ஜினியரிங் கிடையாது. புரியுது. ஆனா அவங்க இப்படி ஒரு பர்தாவோட வந்து உட்காந்து பேசும்பொழுது அது சோஷியல் இன்ஜினியரிங். இப்ப இந்த பொண்ணை பார்க்கக்கூடிய நமக்கு உளவியல ஒரு விஷயம் போய் பதிவாகும், மைண்ட்ல என்ன பதிவாகும்னா அந்த பெண்ணின் மீது நமக்கு வெறுப்பு உணர்வு ஏற்படும். She'll become a traumatized, hated person. ஒரு ஹேட்டட் பர்சனா வரும். ஆனா சப்கான்சியஸா வேற ஒன்று விஷயம் வரும். புரியுதா? அது ஒரு குறிப்பிட்ட மதத்தவர்கள் மீது வெறுப்பை, இவங்கெல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கும். இதே கான்செப்ட் தான் நீங்க வந்து பாருங்க, இந்த சாதியம் சார்ந்த விஷயங்கள்லாம் வரும்போது வேணும்னே இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த மீசையெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு இமேஜ் செட் பண்ணுவாங்க. பட் இன் ரியாலிட்டி அது கிடையாது. சாதியம் சார்ந்த ஆட்கள் சில பெரிய பெரிய பத்திரிகை ஊடகங்கள்லாம் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க சாதிக்காரங்களை மட்டும்தான் வேலைக்கு உட்கார வைக்கிறதுலாம் இருக்குது. இன்னொரு காணுங்க, சிலர் வந்து சாதியம் சார்ந்த ஆட்கள் கோட் சூட்டை மாட்டிக்கிட்டு அவங்க கல்யாண பத்திரிகையில அவங்க சமூகம் சார்ந்த பொண்ணு எடுப்பாங்க, பொண்ணுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? கோட் சூட் எல்லாம் மாட்டிக்குவாங்க, அதுல எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கல்யாணம் போகும்போது இதெல்லாம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணுவாங்க. புரியுதா? ஏன்னா அது அவங்க மரபை நான் விட்டு கொடுக்கணும்னு நான் சொல்லல. புரியுதா? இது நடக்கும். ஆனா வந்து மத்தவங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுக்கறது, இதுதான் சோசியல் இன்ஜினியரிங். இந்த சோசியல் இன்ஜினியரிங் ரொம்ப வருஷமா நீயானா பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, இப்போ இது வந்து குடும்பத்துக்குள்ள போற நிகழ்ச்சி, சரியா? நானும் கூட என்னோட வீடியோல நான் பேசியிருந்தேன், நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடிய, ஏன்னா நம்மலாம் வந்து அப்பா அம்மா முன்னாடி பேசலாமா, நமக்கு முன்னாடி பேசக்கூடிய டாபிக்ன்றப்போ ஒரு டாக் ஷோ அது வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. அது வந்து நம்மலாம் பேசிக்காமலே அது நம்மள பேச வைக்குது, நமக்குள்ள கனெக்ட் ஆகுது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலியை தான் டைரக்டா போய் அடிக்குது. அது நீங்க சொல்ற அந்த ப்ரொபகண்டா அப்படிங்கிறது அதுக்காக தான் டிசைன் பண்ணி. கண்டிப்பா அது இப்படிதான் அடிக்கதான் பாக்குது. நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். இது நியானால வந்ததுதான். நியானால குழந்தைகள் இந்த பக்கம், பெற்றோர்கள் அந்த பக்கம். குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எந்த ஆங்கிள் எடுத்தாங்கன்னு அது மறந்துட்டேன் அந்த டாக் ஷோ. பட் அதுல ஒரு நிகழ்வு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு.
அதுல வந்து ஒரு குழந்தைன்னா அந்த குழந்தை கேட்கும் சாதினா என்னம்மா. இங்க வந்துதான் கேட்பியா? அது நீங்க நம்புவீங்க அது இயல்பாக நடக்கிறதுன்னு. அது இயல்பா நடக்கிறதே கிடையாது. ஏன் இயல்பா நடக்கலைன்னு நான் சொல்றேன். ஒரு குழந்தை சாதினா என்னம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேள்வி கேட்கும் பொழுது இந்த சாதி அப்படிங்கிற விஷயத்த எந்த அளவுக்கு தெளிவா யாரு சொல்லுவா அப்படிங்கறதெல்லாம் அது இன்னுமே டிபேட்டபிளான ஒரு விஷயம் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்குது. நிறைய விளக்கம் சொல்றது இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட். ஈஸியா புரிய வச்சிட முடியாது. அப்ப கோபிநாத் அங்கதான் இருக்காப்ல. கோபிநாத் ஓரளவுக்கு பேசுற ஆளுதான். அவர் விளக்கம் கொடுக்கலாம்ல. ஆனா அவர் விளக்கம் கொடுக்க மாட்டாரு. கொடுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை சொல்லுவாரு. எனக்கு நல்லாவே தெரியும் அந்த அம்மாவை சொல்லும் போது எனக்கு டக்குன்னு மண்டையில பட்டது அந்த அம்மா இப்ப தப்பா ஒரு விஷயத்த சொதப்ப போறாங்கல்ல, தப்பாவே சொல்லுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே போல அந்த அம்மா தப்பா சொல்லுச்சு. நம்ம பிறக்கும் போதுமா நம்ம எல்லாம் வந்து ஹையர் கம்யூனிட்டி அங்க வருவார் கோபி, அங்க உள்ள வருவாரு. எனக்கு தெரியும் அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் இயற்கையா நடக்குதுன்னு நம்ம நினைப்போம், ஆனா அது இயற்கையா நடக்குது. புரியுதுங்களா? ஏன்னா யாருக்குமே காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருக்கும். சரி, ஒரு டாக் ஷோல போய் நம்ம பேச போறோம், அது எப்படி பிரதிபலிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கெட்டவங்களா இருந்தாலும் நம்ம நல்லவங்க காட்டிக்க நினைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி அப்சர்டான கருத்துக்களோ இல்ல முட்டாள்தனமான கருத்துக்களோ மக்கள் வந்து வெளிப்படையா அவங்க சொல்றாங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. இது முழுக்க இட்ஸ் எ ஸ்கிரிப்டட் ஷோ, ஸ்கிரிப்டட் நரேஷன். அதுல ஆட்டு மந்தைகளாக சிலர் சேர்க்கப்பட்டிருப்பார்கள். இதை நான் மட்டும் சொல்லல, நிறைய யூடியூபர்ஸ் கூட இதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் பாக்குறேன் சமீபத்துல ஒரு கிண்டல் அடிச்சுட்டு ஒரு நீயானா ஷோ தான் நடந்துச்சு. அதாவது ட்ரோல் செய்பவர்கள், ட்ரோல் செய்யப்பட்டவர்கள். புரியுது. இந்த ஒரு ஷோ நடந்துச்சு. இதுல போனவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த நிறைய அங்க உள்ள நடந்ததே வேற, இவங்க காட்டினது வேற அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து ஒண்ணு பேசியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒண்ணு என்ன பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி கூப்பிட்டு யூடியூபில் பிரபலம் ஆக முயற்சிப்பவர்கள், யூடியூபில் இன்ஸ்டாவில் பிரபலமாக முயற்சிப்பவர்கள் அதை மாத்தி வச்சிருக்காங்க. கூப்பிடும்போது ஒன்னு சொல்லி கூப்பிட்டு அதை அசிங்கப்படுத்தி இது பண்றது கடுப்பா இருக்கும்ல. புரியுதா நான் சொல்றது? இதெல்லாமே வந்து அவங்க எல்லாம் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பலியாடுகள். இந்த மாதிரி கூப்பிடுறதுலாம் பலியாடுகள். ஏதாவது ஒரு இதுல நம்மள வந்து லாக் பண்ணிட முடியும், சொல்ல முடியும். பாவம், நம்மளுக்கு ஏதாவது மூஞ்சி விஜய் டிவில வருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ போயிட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. சில நேரங்கள்ல வந்து சரி இந்த டாபிக் நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டும் போவாங்க இருக்காங்க. நம்ம ஏன் நான் சொல்றேன்னா, நான் போனது அதுக்காக தான். வட இந்திய வருகையை வந்து எதிர்த்து ஒரு டிவில ஒரு டாக் ஷோ நடத்துறது ஒரு பெரிய விஷயம். அதை அவங்க பண்றாங்கும் போது நம்ம போய் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் மட்டும் போகல, மணியரசன் ஐயால இருந்து எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க. சோ முக்கியமான தமிழ் தேசியவாதிகள்லாம் அங்க கலந்துகிட்டு இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அனீஸ் ஃபாத்திமா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இப்ப என்னன்னா அப்படியே என்ன விஷயம் அங்க பேசப்பட்டுச்சு அது ஃபுல்லா மறைச்சாங்க பாத்தீங்களா. ரெண்டாவது பேசி 9 மாசம் கழிச்சு அந்த ஷோ வந்துச்சு. ஏன் அவ்வளவு டிலே ஆகாது. ஆக்சுவலா 1 மாசத்துக்குள்ள வந்துடும். புரியுதுங்களா? ஒரு ஷோ தான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த ஒரு வாரம்னா அதுக்கு அடுத்த ஒரு மிஞ்சி, ஏன்னா அது அப்பதானே கரண்டா போக முடியும். ஆனா இந்த ஷோ எடுத்துட்டு செல்ஃப்ல போட்டாங்க. 9 மாசம் கழிச்சு ஏன் வெளியில வருது? பிளஸ் பேசணும் 9 மாசம் கழிச்சு பேசினா நம்ம இப்படிதான் பேசிருக்கோம் போல நம்மள சப்கான்சியஸா கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியும் என்னென்ன பேசுறோம், நம்ம அவங்க அப்படி நினைக்கிறாங்களோன்ற. அவ்வளவு டிலே ஆகாதுங்க. அங்க ஏதோ அழுத்தம் ஏற்பட்டு இருக்கு, அழுத்தத்தின் காரணமாக அப்படியே அமுத்தி வச்சாச்சு. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அது ஃபுல்லா அவங்க எதிர்பார்த்தது வந்தது வேற, இங்க வர இன்புட்டுக்கு அவங்களால பதில் கொடுக்க முடியல, ரொம்ப ஆஃப் ஆயிடுச்சு. இதே மாதிரி டாபிக் விஜய் டிவிலயும் எடுத்து போடாம ஒன்னு விட்டாங்க ரீசன்ட் டைம்ஸ்ல. இது ஆமா, மிரட்டல் போனோடனே ஹிந்தியா இதுன்னு சொல்றது, ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜா இருக்கணுமா, அப்புறம் போடல எதுவும். ஏன் புரியுதான்னு சொல்றது? இதுதான் இவங்களோட லட்சணம். அவ்வளோ சமூக பொறுப்பு இருந்தா அதை எடுத்து காமிச்சிருக்கணும்ல. புரியுதா? சோ இது என்ன அப்படின்னா இவங்க இப்படிதான் இந்த ஷோஸ் வந்து நடத்துறாங்க. அப்ப இதை வந்து மக்கள் வந்து ஆக்சுவலா இதை வந்து உண்மைன்னு நம்பாதீங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா நீங்க நம்புறீங்க. WWF தான் இது கிட்டத்தட்ட அதுதான். இது வந்து பிளான் பண்ணி நடக்கும். அதுல எவனா ஒருத்தன் உங்களுக்கு தெரியலையோ அவன் தான். புரியுதா? இதுல ஒருத்தன் தான் முன்னாடி ஒருத்தன் நீயான ஃபேமஸ். அவன் வந்து பாத்தீங்கன்னா சார் விவசாயம்னு வந்து நம்மள வந்து நான் படிச்சு இது கலெக்டர் ஆக வேண்டியவன் சார் நானு, எனக்கு வந்து இவங்க வந்து விவசாயம் சொல்லிட்டு இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயிகள் வெர்சஸ் கார்பரேட்ல வேலை செய்யறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே தான் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் 2-3 வீடியோல வரிசையா வந்துட்டே இருப்பான். ரெகுலர். அவன் யாரு? அவன் பேசுனதே அவனே கான்ட்ரிபியூட் பண்ணி பேசியிருக்கான்.
விவசாயம் செய்ய சொல்றாங்க அது இதுன்னு பேசிட்டு அப்புறம் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அவனே பேசியிருக்கான். எனக்கு ஸ்கிரிப்ட் அங்க மாறிடுச்சு. அவன் எதுல வேலை பார்ப்பான் நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த மீடியால வேலை பார்க்கும். இதுதான் நமக்கு தெரியறது இல்ல. மீடியால பேக் எண்ட்ல வேலை பார்க்கறவன எல்லாம் கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது. நம்மளுக்கு எப்படி தெரிய போகுது அவன் தான் நமக்கு தெரியுது. அங்க போகும்போது தெரியல யூஸ் பண்ணிக்கிறாங்க. காமன் ஆடியன்ஸுக்கு தெரியாது. எல்லாரோட முகத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்ப இதை வந்து நம்ம ஒரு கவனத்தோட பாருங்க. ஸோ நீயா நானா மாதிரியான ஒரு டாக் ஷோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசத்தை கையாளணும். ஏன் ஒரு முறைனாச்சும் நீயா நானா லைவ்ல போலாமே. நல்ல ஐடியா ஆக்சுவலா. தலைவா உங்க இதை பார்த்து கொஞ்சம் லைட்டா சேச்சுரேட் ஆகுது லைவ்ல. நான் என்ன கேக்குறேன், பிக் பாஸே லைவ்ல போடக்கூடிய விஜய் டிவி நீயா நானாவை லைவ்ல போடலாமே. செம்ம ஐடியா கொடுத்திருக்காரு கோபிநாத் அவர்களே. ஒரு 2 மணி நேரம் கூட போடுங்க, ஒரு 3 மணி நேரம் கூட போடுங்க, 4 மணி நேரம் கூட போடுங்க. ஏங்க பிக் பாஸ் மணிக்கணக்கா போட்டா பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்கும்போது நீயா நானாவை ஒரு நாள்னாச்சும் லைவ் பண்ணலாமே. ஒரு ஸ்பெஷல் நீயா நானான்னு சொல்லிட்டு லைவ்ல போடுங்களேன். அப்ப என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அப்படி எடுத்தா கூட சென்சிட்டிவான டாபிக் எடுப்பாங்க. சிறந்த பழம் ஆரஞ்சா ஆப்பிளா? நீங்க எப்படிங்க சொல்றீங்க ஆப்பிள் தான்? மைக் அவர்கிட்ட கொடுங்க. மைக்க கொடுங்க. அவர் இப்பதாங்க வாங்கினேன் நானே ஒரு பைக் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த போன் எல்லாம் ஏதோ எடுத்துருவாங்களோ உங்ககிட்ட இருந்து? போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க. ஏன்னா ரெக்கார்டிங் முக்தார் இன்டர்வியூக்கு இதுக்கும் அப்ப வித்தியாசமே இல்லை. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம கிட்ட வாங்கிக்குவாங்க. சிலர் வாங்குவாங்க, சிலர் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க மட்டும் சொல்லுவாங்க. எனக்கு அது மறந்துருச்சு, அது வாங்கிட்டு போனாங்களா. ஏன்னா நான் போய் எடுத்த ஞாபகம் இல்லை திரும்ப போனேன். பட் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு இது கையெழுத்து வாங்குவாங்க. அது வந்து அது என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இங்க வந்து நீங்க பேசுவதால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ இதுவோ இது வந்தா அதுக்கு நாங்க கம்பெனி பொறுப்பு கிடையாது. நீங்க பேசும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாலும் கம்பெனி பொறுப்பு சத்தியமா இருக்கும். நீங்க உங்க இதனால கம்பெனி பொறுப்பு கிடையாது. இந்த இதுல நம்ம பேசின எதையும் நீங்க போய் வெளியில போய் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுலாம். இங்க உண்மையா என்ன பேசப்பட்டுச்சு, நீங்க என்ன அதெல்லாம் போய் வெளியில எங்கேயும் போய் பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே கையெழுத்து வாங்கிட்டு போய் கலந்துக்கலாம் போல இருக்கே. கையெழுத்து வாங்கிட்டு தான். இவங்க என்ன பிரச்சனைனா, அன்னைக்கு நாங்க கூப்பிட்டு கையெழுத்து போட மாட்டேன்னா ஆரம்பிச்சாங்க. எல்லாம் நிறைய பேர் போடவும் இல்ல. நான் போடா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்து போடானே கையெழுத்து போட்டீங்க. கையெழுத்து போட்டு அனுப்பிட்டேன். ஏன்னா நமக்கு அங்க பேசதான் வந்திருக்கோம். சும்மா அங்க வந்துட்டு அப்ப சும்மா ஒரு இது பண்ணிட்டு நிறைய பேர். நான் கையெழுத்து போட்டு எனக்கு தெரியும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு அந்த நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதுல ஒரு 5% எசன்ஸ்னாச்சும் எடுத்து வெளியில போடுவான்ல, அதுவே போதும்னு நினைச்சிட்டு போனோம். அது வரைக்கும் அது ஓரளவுக்கு சக்சஸ் தான். ஒரு டிபேட் அது உருவாக்குச்சுல. எனக்கு ஒரு பர்சனல் இன்சிடென்ட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். நம்ம வந்து சாப்பிட போயிருந்தோம் ஒரு இடத்துல, சரியா? சும்மா நம்ம ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்கேயா சாப்பிட போவோம். அப்போ நீங்க உள்ள போயிட்டு இருக்கீங்க, வண்டி நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் நானும் இன்னொரு தம்பியும் நின்று இருக்கோம். அப்போ ஒரு 3 பேர் நின்று இருந்தாங்க. அப்போ வந்து இந்த நிகழ்ச்சியில நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வந்து அதை கட் பண்ணி ட்ராலா மாத்தினது வந்து அதுல அந்த டயலாக்டா அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க அவனுக்காக தான் பேசியிருக்கீங்க, அவனோட இருப்புக்காக தான், அவன் இனத்துக்காக தான், நாட்டுக்காக பேசியிருக்கீங்க. ஆனா அவன் எப்படி வந்து உங்களை ஞாபகம் வச்சுக்க வைக்கிறாங்கன்னு பாருங்களேன். அதை அப்படிதான் கட் பண்ணி அவங்க அதுல ப்ரமோல தூக்கி போட்டாங்க. அதை சரி, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க நோக்கம் என்ன, இந்த தரப்பு வந்து அடி வாங்கணும், அந்த தரப்பு வந்து அப்படிதான் முடிச்சாப்ல அந்த இன்டர்வியூ. அந்த நடுநிலையாளர் அப்படிதான், அவ கொஞ்சம் நடுநிலையாளர் தான், நல்ல அவர் வந்து யாது முறையே யாவரும் கேள்வி தான் முடிச்சாரு. ஆனா முடிக்கும் போது அவருக்கு ஒரு பெரிய இது, எல்லாம் இங்க இருந்து எகிர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு உட்காந்து சொல்லிட்டு இருக்கோம், வந்து யாது முறை யாவரும் கேள்வி எல்லாம் ரகல. அவருடைய இப்ப நான் கண்ட்ரோல் பண்ண முடியல, எப்பா அப்படின்னு கடைசியில வந்து விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. எல்லாரும் என் தலைவன் கருப்பழ பண்ணி ஆரம்பிக்குமா, கருப்பழனி எப்படின்னு அவருடைய பண்ணாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்லையா ஹேண்டில் பண்ணாரு. கருப்பழனி அப்பெல்லாம் என்ன காமெடி பண்ணிட்டு இருந்திருக்காருன்னு நமக்கு தெரியல. ஸோ இதுதான் இருக்கு. கோபிநாத் வந்து ஓரளவுக்கு மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணுவார். இவங்க எல்லாரும் விடமே அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், மெச்சூர்டா தான் ஹேண்டில் பண்ணுவாரு. என்ன இங்க பிரச்சனை அப்படின்னா, ஒரே ஒரு பிரச்சனை தான், பிளான் பண்ணி அந்த சீட்டிங்கை உட்கார வைக்கிறது ரொம்ப ஒரு அபத்தம். அதை வந்து மக்களை நீங்க தெரிஞ்சே ஏமாத்துறீங்க. உங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க மக்கள், சரி பரவாயில்ல எல்லாரும் கூப்பிட்டு பேசுறாங்க போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லைங்கிறது உள்ள போய் பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரியும். ஓகே, ஸோ இப்போ கோபிநாத்தை பத்தி நான் கேட்கலான்றதேன், அவர் தான் மெயின் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், எனக்கு இன்னொரு எபிசோட் பத்தி எனக்கு கேட்கணும், உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்க. இங்க பெண்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க வந்து அம்மா அங்க உட்கார்ந்துருக்காங்க, தலித் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையனை நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. உடனே வந்து அந்த பொண்ணு எதுவும் பேச மாட்டாங்களாம். உடனே அதை ஏன் இதை பண்றாங்க, இந்த பர்டிகுலர் விஷயத்தை ஏன் பண்றாங்க? எனக்கு அதுதான் நான் சொல்லுங்க, இடதுசாரி சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட புஷ் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் ஒரு வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட ஒரு நிறுவனம் வேலை பார்க்கும். அப்ப நீ எல்லாம் இடதுசாரியா மாறுவேன், அவன்லாம் வலதுசாரியா இருப்பான், அந்த ஃபிரிக்ஷன் எப்பவுமே இருக்கும் சமூகத்துல. அதை வச்சுட்டு அரசியல் நடந்துகிட்டே இருக்கும், காலம் ஃபுல்லா கல்லா கட்டலாம். இவ்வளவுதான் விஷயம். ரியாலிட்டின்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. இப்ப இங்க எதுக்கு இப்ப இங்க தலித்தியம் எதுக்கு வருது, எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை வருது? நான் கேட்கிறேன், ஒரு வீட்டுல
ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது போறது இதெல்லாம் வந்து பர்சனல் டெசிஷன்ஸ். நான் இப்படி கேட்கிறேன், ஒரு உடல் ஊனமுற்றவரை கல்யாணம் பண்ணுவீங்களான்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? மாற்றுத்திறனாளியே கல்யாணம் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒரு டிபேட் வச்சீங்கன்னா என்ன சொல்லுவாங்கலாம்? ஒரு சிலர்லாம் வந்து உன்னத புத்திரர்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பாங்க. ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. பட் ஆனா இது டிபேட்டுக்கான கண்டென்ட் இது இல்ல. இப்ப நான் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டா நீங்க எதுவும் சொல்ல போறது இது பர்சனல், அவங்க பர்சனல் டெசிஷன், பர்சனல் சாய்ஸ். அவங்க அது மாதிரி ஒருத்தவங்களை மீட் பண்ணிருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் அது லவ்வா மாறி இருக்கலாம். இதெல்லாம் வந்து பர்சனலா நடக்கிற விஷயங்கள். இதை வந்து ஒரு டிபேட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது. அதே போலதான் ஒரு சமூகம் சார்ந்த விஷயம்ங்கிறதும் இது பர்சனலா நடக்கிறது. அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு காதல் வரும், அவங்க அதுக்கப்புறம் காதலிக்கிற பையனை கல்யாணம், ஒரே சமூகத்துல காதலிச்சு கல்யாணம் ஆகாம போனதெல்லாம் நடந்திருக்கு. ஏங்க ஒரே சமூகத்துல காதலிச்சு ஜாதகம் பொருந்தாம கல்யாணம் ஆகாம போனதும் இருக்குது. இப்ப இதுக்கு என்ன சொல்லுங்க? ஜாதக ஆதிக்க படுகொலைங்களா? என்ன சொல்லுவீங்க இது? இப்ப இது மாதிரி பிரிக்கிறதும் இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றோம்னா, இது எல்லாம் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய இண்டிவிஜுவல், அந்த குடும்பத்துக்குள்ள இருக்க புரிதலின் சார்ந்தது. இப்ப ஒரு சமூகம் அப்படிங்கிறதுக்காக ஒருவன் ஒதுக்கி வைக்கப்படுறானா அப்படின்னா ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. ஆனா அந்த உளவியல் எப்ப நமக்கு வரும்? நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த உளவியல் எப்ப வரும்னா, யாரும் யாருக்கு மேலேயும் கிடையாது, யாரும் யாருக்கும் கீழேயும் இல்லைங்கிற ஒரு பொது உளவியல் எல்லா மக்களுக்கும் வந்துருச்சுன்னா தான் அந்த உளவியல் வரும். ஆனா அந்த உளவியல் எப்ப வரைக்கும் வராது தெரியுமா? நான் தாழ்த்தப்பட்டவன் ஒருத்தன் சொல்லிக்கிற வரைக்கும் அது வராது. புரியுதா? ஒருத்தன் நான் தாழ்த்தப்பட்டவன் சொல்ல தொடங்கிட்டான் அப்படின்னா வராது. அதே போல ஒருத்தன் வந்து நான் உயர்ந்தவன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வராது. ஆனா இது ரெண்டுமே சமூகத்துல நடந்துகிட்டே இருக்கு சைமல்டேனியஸா. இதை முதல்ல நம்ம நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டினீங்கன்னா மட்டும்தான் இது நடக்கும். ஆனா இது நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது வழி பண்றீங்களா நீங்க? பண்ண மாட்டீங்க, பண்ண போறதும் இல்ல. நான் உயர்ந்தவன் சொல்றவனும் சொல்லிட்டே தான் இருப்பான், தாழ்ந்தவன் சொல்றவனும் சொல்லிட்டே தான் இருப்பான். இது ரெண்டும் நடந்துகிட்டே இருக்க போகுது சொசைட்டில. அப்ப அந்த ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கதான் போகுது. அப்ப அதை கடந்து எப்ப இது நடக்கும்னா, ஏற்கக்கூடிய உளவியல் கொண்டவங்க ஏற்க தொடங்குவாங்க. அது இயல்பா நடக்கும், அவங்க இஷ்டம். அது அவங்க இஷ்டத்துல அதுவா நடக்கும். இது நீங்க வந்து யாரையும் வந்து ஃபுயல் பண்ணிலாம் சேர்க்க முடியாது. ஒரு முட்டாள்தனமான ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம். இப்ப பாடத்திட்டத்துல ஏதாவது வருது, அது எல்லாம் ஒண்ணுன்னு பாடத்திட்டத்துல படிக்கிறாங்களா? அது இருக்கும் புக்ல, தீண்டாமை என்பது பாவ செயல்னு. அதை எவனும் படிக்கவே மாட்டான், பின்னாடி போட்டிருப்பாங்க புக்கு பின்னாடி. அது சிலபஸ்ல வராது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இங்க சமூகம் சார்ந்த புரிதல் என்பது தெளிவாக இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்த போறது இல்லை. ஏன்னா தெளிவுபடுத்தினா எங்களுக்கு அரசியல் கிடையாது. அது தமிழ் தேசியம் வரும்போது அதை தெளிவுபடுத்தும், அதெல்லாம் செய்யும். ஆனா அதெல்லாம் செய்ய விடாமல் அந்த ஒரு ஃபிரிக்ஷன், அந்த ஒரு எதிர்ப்பு, அந்த பிரச்சனையை தக்க வைக்கிற மாதிரியான விஷயங்களே தான் இந்த நீயான மாதிரியான டாக் ஷோஸ் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களே கூட்டு வந்து இவங்களுக்குள்ள சமாதானம், இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்க, இவங்களே பேசிக்குவாங்க, இவங்களே தீர்த்துக்குவாங்க. சரி, இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் வந்து மறந்துட்டேன் கேட்கறதுக்கு. ரெண்டு தரப்பு நடுவில் வந்து கோபிநாத், பார்வையாளர்கள், மேனேஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பல டிபேட்ஸ்ல சில விஷயங்கள் நீங்க சொல்ல நியாயப்படுத்துறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து உட்காருவாங்க. அவங்கள யாரெல்லாம் கூப்பிடுறாங்க நீங்க பாத்துருப்பீங்க. அங்க அது வந்து சொல்ல மூஞ்சி மாதிரி யாராவது வந்து உட்காடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்லுவேன். சோ இது மாதிரிலாம் அது வந்து அதுவும் சம இது இல்ல, வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்கயா இல்ல. அவங்களும் ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜில இருக்கவங்க தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அது என்னன்னு புரியல. அந்த என்ன ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜில இருக்கவன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சால்ரா அடிக்கலாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறான். என்ன சொல்ல வரீங்க? ஏன் நம்மாலே வந்து சிஎம் இன்டர்வியூ எல்லாம் நடந்துகிட்டே இருப்பாருங்க. அதுதான். அப்ப இதுதான் வந்து ஒரு நேர்மையற்ற டாக் ஷோ. நான் தான் சொல்றேன், ஒண்ணு நீங்க அவங்க நேர்மையை நிர்வகிக்கணும்னா லைவ்ல போயிருங்க. நியானாவே லைவ்ல கொண்டு வந்துருங்க. ஏன் அது நல்லா, அது இன்னும் அதை விட பெரிய அளவுக்கு ஷோவா இருக்கும். டிஆர்பி எப்படி ஏறுதுன்னு பாருங்க. சமையரும் சண்டே வந்து எல்லா குடும்பத்தையும் சண்டே காலையில 3 மணி நேரங்க சமையல்லாம் நிக்குது வீட்டுல. ஸ்பெஷல் நியானா 3 மணி நேரம் காலையில ஆரம்பிச்சு போட்டு பாருங்க. டிஆர்பி பிச்சுக்கும். நான் இந்த சேனலுக்கு மட்டும் சொல்லல, வேற எல்லா சேனலுக்கும் சொல்றேன். ஏதாவது ஒரு சேனல் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். தோனி இறங்குறப்ப அப்படியே அந்த லைவ் ஏறுற மாதிரி சமையம் ஏறும் அப்படியே. ஏங்க நைட் டைம் பிரைம் டைம் நியூஸ் சேனல்ஸ்ல லைவ் டிபேட் நடக்குது. அதுலயே பேசுற ஆட்கள் ரொம்ப மட்டமான ஆட்கள் தான் பேசிட்டு இருப்பாங்க, தொடர்ச்சியா ஒரே கருத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டிபேட் ஷோவை எல்லாரும் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க? ஏன்னா அது குறைஞ்சபட்ச லைவ் அது. ஆனா அந்த லைவ்ல வரவங்க எல்லாம் வந்து ரெக்கார்டட் ஸ்டுடியோ வீடியோஸ் மாதிரி தான். அவங்க ஒரே இது மாதிரி ஒரே இதுல தான் பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் யார் யாரு எப்படி பேசுவாங்கன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. நம்மள மாதிரி ஆளுகள் எல்லாம் உள்ள கூப்பிட்டாங்கன்னா ரெண்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. மூணாவது நீங்க போனோன்னு எப்படின்னு ஆமா, ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நம்ம போட்டோன்னே ஒரு லைவ்ல பேசி விட்டுருவோம். அதை வந்து அவங்க அப்லோட் பண்ணும்போது கட் பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும். ஸோ இது நடக்கும். ஆனா அது மாதிரி நீங்க பண்ணுங்களேன் ஒரு டாக் ஷோவை, எந்த அளவுக்கு அது ஹிட் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா அப்பதான் உண்மையாவே மக்கள் என்ன பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்கங்கிறது புரிய வரும். ஆனா நீங்க இங்க நடத்துறது வந்து
அப்படி கிடையாது. நான் இன்னொன்னு சொல்லுவேன், விசுவின் அரட்டை அரங்கம் இதுல எவ்வளவோ பிளஸ் பாயிண்ட். ஏன் தெரியுமா? விசுவின் அரட்டை அரங்கம் வந்து மக்கள் பார்வையில அது பார்வையாளர் இருப்பாங்க, புரியுதா? மக்கள் பார்வையில பதிவு செய்யப்பட்டு எடிட் செய்யப்பட்டு வரும். சோ லைவ்ல பார்த்தவங்க அது அதுவும் நாள் ஃபுல்லா நடக்குங்க. நடுவுல மத்தியானம் நடக்கும், பிரேக் நடக்கும். நமக்கு விஸ்வின் அரட்டை அரங்கம் மிஞ்சி போட்டு எவ்வளவு நேரம் போடுவாங்க தெரியல, ஒரு 1 மணி நேரம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 மணி நேரம் போடுவாங்கன்னு வைங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கிற ஷோ தான். நிறைய பேர் இன்னும் நிறைய மணி நேரம் பேசுவாங்க. அதுல சிறப்பான செக்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா அது மக்களோட பார்வையில எடுக்கப்படும். விஸ்வின் அரட்டை அரங்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் இருப்பாங்க அங்க. அது ஒரு பட்டிமன்ற மாதிரி தானே, ஆடியன்ஸ் இருப்பாங்க. இவருக்குலாம் ஃபர்ஸ்ட் சீட்ல ஒரு இடம் கொடுத்துருவாங்க. நம்ம இவரு இருப்பாரு நக்கீரன் கோபால், அவர்லாம் எப்பவுமே இருப்பாரு. அப்ப அங்க போய் உட்காந்துட்டு பார்க்கும் பொழுது அவங்க எல்லாரோட பார்வையிலயும் அது இருக்கும். அப்ப அது ஒரு லெவலுக்கு மேல அது இது மாற முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டாபிக்ஸ் எடுப்பாங்க அவங்க. இந்தியா வல்லரசாம்னா என்ன செய்யணும், அப்படிதான் போகும். இது நீயா நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்களை கையில எடுத்துக்கிட்டு லூசுத்தனமா கருத்து சொல்லிட்டு போறது. சென்சிட்டிவ் டாபிக்ஸ் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இது இன்னும் நான் என்ன சொல்றேன், ப்ரொபகண்டாக்கு தான் இது பயன்படுது. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்களா எந்த கட்சி அடுத்தடுத்து வர ப்ரொபகண்டாஸ் தமிழ் சமூகத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த ப்ரொபகண்டாஸ் வரப்போகுது. குடும்ப வாழ்க்கைய சீர்கழிக்கிற மாதிரியான ப்ரொபகண்டாஸ் எல்லாம் அடுத்து நீயானாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் அவங்க அஜெண்டா. அதை புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இதுதான் நான் சொல்றேன். அந்த மக்கள் அந்த ஷோல நடக்கிறது உண்மை இல்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரி, ஏதோ எடுத்துட்டீங்க, நிறைய சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் கேட்டு தீர்த்துக்கிறேன். சொல்லுங்க. என்னன்னா மெக்டொனால்ட்ஸ் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பர்கரா, இந்த வெளில உட்காந்து பார்த்துருப்போம். அது மாதிரி வந்து நீயானாலே நம்மளுக்கு நம்ம கோட் கோபி தான் வந்து ஞாபகம் வர்றாரு. இப்போ ஒரு விஷயத்த நீங்க நடத்துறதுக்கு அதுக்கு நீங்க அடையாளமா நீங்க ஒரு ப்ரொபகண்டா பண்றதுக்கு ஒரு நிறுத்துறீங்க அப்படின்னா, சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சன் மியூசிக்ல இருப்பாங்களே விஜய், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் வந்து நிறுத்த மாட்டீங்க. சிறப்பா பேசுறாங்க, மொழி ஆளுமை கொண்டவங்க, அவங்களாலே ஒரு கருத்தை உள்ள வைக்க முடியுன்ற மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் தான் பிடிக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, கோபி அவர்கள் வந்து ரிப்போர்ட்டரெல்லாம் இருந்திருக்காரு. அவர் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பேட்டி எடுத்தா லைவ் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அவரை கொண்டு வராங்க. அவரோட மொழி ஆளுமை உங்களுக்கு தெரியும், சூப்பரா பேசுவாரு. ஆஸ் ஒரு ஆங்கரா பாக்குறப்ப கோபி எல்லாம் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி செம்மையா பண்ணுவாரு. அப்படி ஒரு கமாண்ட் இருக்கிறவர் கூட்டம் தான் நிக்க வச்சு அவர் தான் அந்த ஷோவை ஏதோ கட்டுப்படுத்துறாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய்யான இதை கொடுத்து அவரையும் செம்மையா யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. அது ஒரு அவரும் ஒரு டூல் தான். அதுல அவரும் ஒரு டூல். அந்த அது அவருக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன பேசணும், எதை பேசினா கரெக்டா இருக்கும், எப்படி பேசினா கரெக்டா இருக்கும். அதனாலதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் அவருக்கு ஒரு ஃபேனா இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து அந்த சிச்சுவேஷன்ல அவரு கரெக்டா ஹேண்டில் பண்ணுவார். யார் பக்கம் நின்னா நமக்கு சேஃப் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த பக்கம் நின்றுவாரு. இப்ப அதுல ஆனா அது அது எல்லா கூடயும் சரியா இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் தேசியம் பேசுற ஒரு சின்ன பையன், அந்த பையனை கூப்பிட்டு அதை சொல்லுங்க. அந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த பையன்கிட்டயும் நம்ம கிட்ட சில மாற்று கருத்துக்கள் இருக்கு. சில விஷயங்கள் வந்து வயசு வரும்பொழுது அது உணர்வுல பேசுறதுங்கிறது ஒண்ணு, ஆனா அவனையும் பேசுறது ஒண்ணு. அதிக பிரசங்கத்தனமா பேசணும், அப்படி பேசக்கூடாது. உணர்வா ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்கறது இவ்வளவு நறுக்குன்னு கேள்வி கேட்கறானேங்கிற அந்த இடத்துல அடிக்கும்போது அது கரெக்டா போகும். ஆனா அந்த ஒரு மரியாதை இல்லாம பேசும்போது என்ன வயசு மரியாதை இல்லாம பேசுறான் அப்படிங்கிற ஒரு பார்வை ஹேட் வரும். அது அந்த சின்ன பையன், அவன் ரொம்ப சின்ன பையன். அப்ப இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்போது அந்த பக்குவம் வந்துடும் வைங்களேன். யாருக்குமே ஒரே நாள்ல பக்குவம் வராது, எல்லாம் இன்க்ளூடிங் மீ, எல்லாத்தையும் நான் சேர்த்தா சொல்றேன். உணர்வு இருக்கும்போது கொஞ்சம் அப்படிதான் வரும் வார்த்தைகள். அதுக்கப்புறம் அது பக்குவம் அடையும். ஸோ அந்த பக்குவம் அடையும் போது நமக்கு அந்த முக வெளிச்சம் வரும்போது அது வேற மாதிரி போயிடும். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த பசங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் வருது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படி இருக்கு. சின்ன பசங்க பேசும்போது கூட அது வைரல் ஆகுது. அப்ப அந்த வெளிச்சம் வருதுங்க பொழுது அந்த பையனை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அந்த பையனை அதே மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறப்பல கருத்து கரெக்ட், அத வெளிப்படுத்துற விதத்துல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கு. சின்ன பையன், ஆனா அந்த பையனை அடிச்சு இவரு ஸ்கோர் பண்றாரு. அப்படிலாம் விமர்சிக்க கூடாது. உனக்கு என்னப்பா அப்படியான உடனே அப்படிலாம் விமர்சிக்க கூடாது. என்ன ஏன் விமர்சிக்க கூடாது? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருமே கிடையாது உலகத்துல. அப்படி இருக்கும்போது யாரையும் யாரும் விமர்சிக்கலாம், கேள்விகள் கேட்கலாம். அவதூறு தான் பரப்பக்கூடாது. அவதூறுங்கிறது வேற, விமர்சனம்ங்கிறது வேற. ரெண்டுக்கும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்களுக்கு இன்னும், ஏன்னா நம்மளாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை விமர்சிச்சோம் அப்படின்னா அதை வந்து அவதூறுன்னு நினைச்சுக்கிறாங்க. அவதூறுனா ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்த பேசினா அது பேரு அவதூறு. பொய் பறக்கிறது. பொய்யா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது அவதூறு. ஒரு விஷயம் நடக்குது, இது ரொம்ப தப்புன்னு சொல்லி அதை கையும் களவுமா புடிச்சு நம்ம விமர்சிக்கிறோம்னு வைங்க, அது பேர் விமர்சனம். புரியுதா? நடந்த ஒரு விஷயத்த பத்தி பேசுறது விமர்சனம், அதை குற்றம் சாட்டி பேசுறது விமர்சனம், நடக்காத ஒரு விஷயத்த சொல்றது அவதூறு. புரியுதா?
அவதூறு பரப்புறதுதான் அறமற்ற போக்கு. விமர்சனம் செய்வது அதுதான் ஒரு சரியான ஒரு ஊடகவியலாளருடைய தன்மை. யாருமே விமர்சனம் இல்லாம அரசியல் பிறக்காது. யாருமே இல்ல. புரியுதா? இப்ப திமுகவையும் அதிமுகவையும் இல்ல திராவிட இயக்கங்களையும் விமர்சிக்காமல் தமிழ் தேசியம் வந்துருச்சா? புரியுதா? விமர்சனத்துல இருந்துதான் அரசியலே பிறக்குது. சோ விமர்சிக்காதீங்கன்னு சொல்றதுலாம் யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா கோபிநாத் அவர் சொல்றாரு அதை அப்படியா விமர்சிக்க கூடாதுங்கிறாரு. என்ன வாட் லாஜிக் இட் இஸ்? அங்க கொண்ட வெளில தெரிஞ்சிச்சு. விமர்சிக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தை நீங்க ஒரு இதுல பதிவு பண்றீங்க. அது இத்தனைக்கு எடிட் எல்லாம் போயிட்டு அது அப்படியே வருது. அப்படிலாம் விமர்சிக்க கூடாது. என்ன ஏன் அப்படிலாம் விமர்சிக்க கூடாது? அந்த பையன் சொன்னது என்ன அவதூறா? சொன்னதை தானே சொல்றான். ஆனா நீ இவரை விமர்சிக்க கூடாதுன்னா என்ன தகுதியில சொல்றீங்க? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? என்ன தகுதியில்? சரி, உங்க ஒரு தகுதியோட தான் விமர்சிக்கணும் அப்படின்னா என்ன தகுதி அடையணும்? ஒருத்தர் விமர்சிக்கிறதுக்கு தகுதினா அந்த தகுதியோட பட்டியல் சொல்லுங்க. இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கணும், என்ன தகுதியோட விமர்சிக்கணும்? நீங்களும் ஒரு முதலமைச்சரா இருந்தா தான் விமர்சிக்கணுமா? இல்ல ஏதாவது அப்படிதான் தகுதி வச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டோட பிரஜை ஓட்டு போட்டிருக்க யாரும் விமர்சிக்கலாம். நீ தமிழ்நாட்டோட பிரஜையா இருக்கணும் அவசியம் இல்லை. வெளிநாட்டுக்காரனா கூட விமர்சிக்கலாம். ட்ரம்ப விமர்சிச்சு வீடியோஸ் பேசுறோம், பேசிக்கிட்டு இருக்கோம். நீ நான் கோபிநாத் அவர்கள் யாரும் விமர்சிக்கிறது இல்லையா? இவர் தானே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப விமர்சிக்க கூடாது ஒரு இதை அவர் பதிவு பண்ணி ஒரு உளவியலா ஒரு விஷயத்த செட் பண்றாரு. அந்த சின்ன பையனோட மூஞ்ச வச்சு அவன் நம்பக்கூடிய அந்த சித்தாந்தம் அதை சார்ந்தவர்கள் எல்லாரையுமே அடிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்? ரெண்டாவது ட்ரோல் செய்யறதையும் ட்ரோல் செய்யறவங்க, ரெண்டாவது ட்ரோலால் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க. அதுலதான் இந்த பையனை கூப்பிட்டு பேசியிருப்பீங்க. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ட்ரோலால் பாதிக்கப்பட்டவங்க ஒண்ணு, ட்ரோல் செய்யறவங்க ஒண்ணு. ட்ரோல் செய்யறவங்களா இவங்களா? இந்த பக்கம் கூப்பிட்டுருந்தீங்களா அவங்கள ட்ரோல் செய்யறவங்களா? யூடியூப்ல இருக்கிறவங்க. புரியுதுங்களா? ட்ரோல்ங்கிறது என்னங்கிறதே இவங்களுக்கு இன்னும் தெரியல. டாக்ஸிசிட்டினா என்னங்கிறது இவங்களுக்கு இன்னும் தெரியல. அந்த ரெட் லைன் தெரியல. இப்ப ஒருத்தர் செய்யறத நகைச்சுவையா கலாய்க்கிறது ட்ரோல். புரியுதா? அவங்கள ஆபாசமாவும் வரம்பு மீறி விமர்சிக்கிறது ட்ரோல்லயே வராது. இப்ப நிறைய பேர் பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றாங்க. பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றதுங்கிறது பொலிட்டிக்கல் சட்டையர்னே சொல்லாதீங்க. அதை பொலிட்டிக்கல் சட்டையருங்கிறது என்னன்னா, ஒரு இவரை விமர்சிச்சு அவங்கள கலாச்சு பண்றது பொலிட்டிக்கல் சட்டையர். அருவருக்கத்தக்க விதமா பொய்ய பேசி இது பண்ணி பண்றதுங்கிறது அவதூறு. புரியுதா? இப்ப சீமான் அவர்களை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் நீங்க பண்றீங்கன்னா, சீமான் அவர்களை சீமான் தான் அட்ரஸ் பண்ணணும். சீமான் அவர்களை சைமன் நீங்க அட்ரஸ் பண்ற அப்படின்னா அது பொலிட்டிக்கல் சட்டையரா இருக்காது, விஷம். புரியுதா? சைமன் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எந்த ஆபீஸ்ல இருந்து வேலை செய்றீங்கிறத சேர்த்து வச்சு பார்க்கும்போது நீங்க அங்க கிரியேட் பண்ற அஜெண்டா என்னங்கிறது சேர்ந்து புரிஞ்சிடும். புரியுதா? இது ரொம்ப அசிங்கமான அரசியல். இதை செய்யக்கூடாது யாருமே. நீங்க விமர்சிக்கிறீங்களா சீமான் அவர்களா? சீமானே சொல்லி விமர்சிங்க. அவர் பேசுறதுல ஏதாவது நகைச்சுவைக்கான விஷயம் இருக்குதா, தப்பான ஒரு கருத்து இருக்கா, அதை டைரக்டா விமர்சிங்க. அதுக்கெல்லாம் அது முழுசா நம்ம அது யாருமே தடுக்க முடியாது. சீமான் அவர்களுக்கு மட்டும் இல்ல, எந்த கட்சி தலைவரையும் நீங்க நம்ம விமர்சிக்கிறது. கார்ட்டூன்கள் ஒரு சிறந்த உதாரணம் அதுக்கு. எல்லாருமே கார்ட்டூன் போட்டிருக்காங்க, நீங்க விமர்சிங்க. ஆனா நீங்க அந்த இடத்துல எப்படி வரம்பு மீறீங்கிறது விஷயம். அவரோட குடும்ப நபர்கள் இழுத்து பேசுறதுக்கு யாருக்கும் உரிமைகள் கிடையாது. அது பொலிட்டிக்கல் சட்டையர் என்றோ விமர்சனம் என்றோ பார்க்கப்படாது. இவரை விமர்சிக்கிறா நீங்க விமர்சிங்க, கட்சிக்காரங்களை விமர்சிக்கிறீங்கன்னா விமர்சிங்க. குடும்ப நபர்களையோ இல்ல வேற யாரையோ எடுத்து உள்ள வச்சு கொண்டு பேசுறதுலாம் விமர்சனம். அந்த ஒரு லைன் ஒன்று இருக்குல்ல, இதை பத்தி அங்க டிஃபைனே பண்ணல அந்த நியானால. ட்ரோல் செய்பவர்கள் என்னமோ ட்ரோல் செய்யறது ஒரு நல்லது போல கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, ப்ரோமோட் பண்ற மாதிரி. என்ன அது ட்ரோல் செய்யறதுல என்ன நன்மை கிடக்கு? சொல்லுங்க, ட்ரோல் செய்யறதுல என்ன நன்மை இருக்கு? அதாவது ஒருத்தன் தப்பா ஒண்ணு செய்யறான்னா அதை கிண்டடிச்சு அவனை அந்த தப்புல இருந்து நீக்கிறாங்களா? நீங்க அப்படிதான் கிண்டல் அடிக்கிறீங்களாடா? தப்பு பேசுறவங்கள தான் கிண்டல் அடிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க? எங்க நீ கிண்டல் அடிச்ச பட்டியல கொஞ்சம் போடு. எனக்கு தெரிஞ்சு ஜிபி முத்துன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை நீ வேணா கிண்டல் அடிச்சிருக்கானா? அந்த ஒரு பொம்பளை ஒருத்தர் அசிங்கமா பேசிட்டு அவளை யாராவது கிண்டல் அடிக்கிறாங்களா? தப்பு செய்யறவன் எவனா நீ கிண்டல் அடிச்சிருக்க இது வரைக்கும்? ப்ரோமோட் தான் பண்ணுவாங்க. தப்பு செய்யறவன நீ கூட வச்சுக்கிட்டு தான் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற. யாரெல்லாம் நீ கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க? இயற்கைக்காக பேசுறவன், மக்களுக்காக பேசுறவன், மொழிக்காக பேசுறவன், இனத்துக்காக பேசுறவன், பண்பாட்டுக்காக பேசுறவன். இனி யார கிண்டல் அடிக்கிறேன்னா உன் நரேஷனுக்கு செட் ஆகாத அத்தனை பேரும் நீ கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. சரி, உன் நரேஷன் என்ன? அதை நீ ஒழுங்கா பேசியிருக்கியா? இன்னைக்கு அது பேசவே மாட்டானுங்க.
அம்மனை குண்டியா கட்டி போட்டு உட்கார்றது நரேஷன் மயிராண்டிக்கு. டெலிபதி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எதுக்கு திருப்பி சொல்லிட்டு ட்ரோல் பண்ற அதை பண்றானுங்களா? பண்ணானுங்களா? ஏன் பண்ணல? ஏன்னா அவன் நரேஷன் அடி வாங்கிடும். நீங்கள் பண்ணுங்கள் தோழி அப்படின்னு கைதான். யாராவது ஒருத்தன் கல்யாணம் பண்றானா அதை போய் ட்ரோல் பண்றது. புரியுதா நான் சொல்றேன்? ஏங்க ஏன் கல்யாண போட்டோ எடுத்து எத்தனை பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஞாபகம் இருக்கா? என்னடா மயிர் அதுல உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை உனக்கு? தமிழ் முறையில கல்யாணம் பண்றது அவனுக்கு எரியுதுங்க. தமிழ் முறையில கல்யாணம் பண்றான், பண்டைய மரபுல கல்யாணம் பண்றான், அது எப்படி ட்ரோல் பண்றான்? ஏதாவது அறிவு இருக்கா அவனுக்கு? மேலோட்டமா அப்படியே பேச வேண்டியது. மேலோட்டமா இல்ல, அவங்க வன்மத்துல மட்டும்தான் அதை ட்ரோலிங்கிறதே. ட்ரோலுங்கிறது இந்த கான்செப்டே வன்மம் இருந்தா தான் வருது. இதுவே ஆபத்து. நகைச்சுவையா ஒரு விஷயத்த எடுத்து சொல்றத நீங்க ட்ரோல்னு சொன்னா பரவாயில்ல, ஆனா அது அப்படி இல்ல, அது டாக்ஸிக்கா இருக்கு. அதை போய் ஒரு புனிதப்படுத்தி அவங்கள திசை திருப்பறதுக்காக தான் பண்றான். அவன் தற்கொலை பண்ணி செத்தானா என்ன பண்ணும்? நீ ட்ரோல் பண்ணி இறந்தவங்க இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. என்னங்க புல்லிங் அது. அப்ப என்ன சொல்லுவ? அப்ப வா, நாங்க ட்ரோல் பண்ணி தான் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வா. சைபர் புள்ளியை உட்காந்து நியாயப்படுத்தி உட்காந்து பேசிட்டு இருக்குது நீயா நானா? இப்ப கோபிநாத் அவரை நாங்க சைபர் புள்ளி பண்ண என்ன ஆவார்? அவரு எங்க அவரை போய் பண்ண போறோம்? பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாரு அவரு. நடுவுல ஒரு நடந்துச்சு அவருக்கு. என்னாச்சு? அவருடைய சமூகத்து பேரை போட்டு அவரை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அவர் புலம்பிட்டு இருந்தாரு. அப்படியா? தெரியும் எனக்கு. அவர் புலம்புனது யார்கிட்ட புலம்புனாங்க எனக்கு தெரியும். காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. ஆனா நம்ம தரப்புல இருந்து அது நடக்கல. ஆனா நம்மளை போன்ற சகாக்கள் அதை பண்ணாங்க. நம்ம அதை பண்ணதே கிடையாது. ஆனா நம்மளை போன்ற சகாக்கள் அதை பண்ணாங்க. ஏன்னா அவர் ஒரு தலைப்பட்சமா ஒரு அரசியல் நடக்கும் பொழுது அவர் சமூகம் சார்ந்து அவர் விமர்சனம் செய்யும் பொழுது அவரால் அதை ஏத்துக்க முடியல. நீங்க புலம்புனீங்க, அது நம்ம காதுக்கு வந்துச்சு. நம்ம தரப்புல இருந்து என்ன சொன்னோம்னா, நாங்க பண்ணலீங்க, அது மக்களாலேயே அது வெறுப்பு, அது அந்த வெறுப்பை வராம பாத்துக்கோங்கன்னு தான் நம்ம சொன்னோம். அப்போ இதெல்லாம் ட்ரோல்னா எல்லாருக்கும் தான் நடக்குது. அது யாருக்கு நடக்கல? ஏன் நான் கேட்டேன்னா, இன்னைக்கு கமலஹாசனுக்கு நடக்குதா இல்லையா? கமலஹாசன் ஒரு நடிப்பு துறையில அந்த ஆளு யாராவது லெஜெண்ட் தான். நடக்குதா இல்லையா? கமலஹாசன் யார் ட்ரோல் பண்றான்? அவரே தான். கமலஹாசனை ட்ரோல் செய்வது இவர் தான். நான் மட்டும்தான். ட்ரோல் நடக்குதா இல்லையா? கண்டிப்பா. இது யாருக்குமே நடக்கும். ஆனா அது எந்த அளவு அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமா. அந்த அளவு அது கிராஸ் பண்ணி போகும்போது அதுக்கப்புறம் அது 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 வேற ரொம்ப ஆபத்தா போய் நிக்கும். ஆனா அதை நியாயப்படுத்தி அவர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் விமர்சனம்னு சொல்ற அந்த பையன் விமர்சனம் சொல்ற விமர்சிக்கவே கூடாதுங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றேன்னா, ஒரு செட் ஆஃப் அஜெண்டால உட்காந்துட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா அது எப்படி நடுநிலையா இருக்கும்? இல்ல ஒரு 15 வருஷத்துக்கு மேல அந்த ஷோ மூலியமா விட்டாரு. நம்மளுக்கும் ஒரு ஹவுஸ் ஹோல்டா மாறிட்டாரு. நம்மளுக்கு என்னைக்குமே நம்ம இன்னைக்கு வரைக்குமே நீயா நானா தான் எங்க வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை. எங்க வீட்லயும் அதான். And it's mainly because of கோபிநாத். ஆமா, அவருடைய பேச்சு, அவருடைய அந்த மொழி நடை, அதுக்கப்புறம் அவருடைய அந்த கமாண்டிங்கான ஒரு பாடி எல்லாமே அதெல்லாமே ஒரு பிளஸ் பாயிண்ட். அத நடுநிலையா பயன்படுத்தணும். இல்ல அவர் சொன்னது நம்ம சொல்றோம். ஒரு விஷயம் நான் செஞ்சிருக்கேன். அவர் என்னன்னா, ப்ளீஸ் இத படிக்காதீங்க அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நான் அந்த புக் வாங்கவும் இல்ல, படிக்கவும் இல்ல. நானு இல்ல ஜென்ரலி அவர் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா அவர் ஒன்று பண்ணியிருந்தாரு. புரியல, அப்படி ஒரு புக் அவர் புக் விட்டாருங்க. சரி, எல்லா புக் ஃபேர்லயும் நீங்க போய் பார்க்கலாம். எனிவே கடைசியா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த வான்கோழி இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்ன நீங்க வான்கோழி சரோஜினி ரைட் ஓகே. ஐயோ, இப்போ ஒருத்தங்க ஒரு அம்மா ஞாபகம் இருக்கா? என்ன ஏதோ சல்மாவோ எம்பி ஆக போறாங்க. அதுதாங்க அவங்க எழுதுன புக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்களா? அப்படியே பசங்க ஹைலைட் பண்ணி இந்த எல்லோ மார்க்கர்ல ஹைலைட் பண்ணி படிச்சவே நமக்கு தம்பிக்கு அந்த ஊரு படத்துல வர ரஜினி மாதிரி ஆயிருச்சு எனக்கு ஒரு செகண்ட். ஆமா, இப்படி பண்றீங்களேமாங்கிற மாதிரி புக் எல்லாம் எழுதுறாங்க. கொடுமை. கடைசியா ஒரு விஷயம், சரியா? இவங்க எல்லாம் விட்டுலாம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா டூல்ஸ் தான். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல அந்த மீடியா அப்படிங்கறத. சோ இந்த மீடியா அப்படிங்கிறது யாரெல்லாம் ஓனர்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை நீங்க சொல்லாதீங்க, அவங்களே போய் படிச்சுட்டோம். பெரிய பெரிய மீடியாவுக்குலாம் யாரெல்லாம் ஓனர்னு நீங்க படிச்சு பாருங்க. சோ அவங்க இதை ப்ரொபகண்டா பண்றதுல அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? ஏன் அதெல்லாம் பண்றாங்க? நான் தான் சொல்றேங்க, அது சோசியல் இன்ஜினியரிங். அதான் டாபிக் நம்ம கொஞ்சம் டைவர்ட் ஆகி பேசி. சோசியல் இன்ஜினியரிங் தான் அவங்களோட அல்டிமேட் எய்ம். இந்த தரப்பு மக்களை எப்படி பார்க்க வேண்டும், இந்த தரப்பு மக்களை எப்படி பார்க்க வேண்டும், இது பொது புத்தியில எப்படி ஒரு விஷயம் போய் சேரணும் அப்படிங்கறது அவங்க அந்த நரேஷன் செட் பண்றாங்க. பொது புத்தியில ரெண்டு தரப்பையும் பேச மாட்டாங்க. அது ஒரு மாதிரி இந்த தரப்பு இப்படிதான் நீங்க பார்க்கணும், அந்த தரப்பு நீங்க இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நரேஷன் செட்டிங் அதை மக்களோட மைண்ட்ல கொண்டு போறதுக்கான யுக்தி முறை தான் சோசியல் இன்ஜினியரிங். அந்த சோசியல் இன்ஜினியரிங் பண்றதன் மூலமா பொலிட்டிக்கல் நரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க.
புரியுதுங்களா? பொலிட்டிக்கல் நரேஷன்ஸ் ஃபுல்லா இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பண்ணுது. இது எப்ப நமக்கு பாதிப்பா அமையும்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான டாக் ஷோல பேசப்படாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஜிஎம்ஓ பத்தி பேச மாட்டாங்க. ஜிஎம்ஓனா சாரி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட் ப்ராடக்ட்ஸை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. அப்படியே நிறைய பேசப்பட்டாலும் அது அந்த ஒரு நிறுவனத்தை கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களோட பேரெல்லாம் கட் செய்யப்படும். ஆட் அப்புறம் யார் கொடுப்பா? ரைட், புரியுதா? அதே போல இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அது நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா வந்து பண்ண மாட்டாங்க. மேலோட்டமா பேசுவாங்க. அதுலயும் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி கொண்டு போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை சார்ந்த வாழ்வியல் அப்படிலாம் தேவை கிடையாது அப்படின்னு ஒரு இந்த பக்கம். இப்ப இந்த பக்கம் வந்து உட்கார்றதெல்லாம் யாரை உட்கார வைப்பாங்களா? இங்க வந்து சித்தா டாக்டர்ஸ் இந்த மாதிரியான ரொம்ப ஒரு பயங்கர ப்ரொஃபஷனல்ஸ் உட்கார வைக்க மாட்டாங்க. சும்மா சாதாரணமா இருக்கிற ஆட்களை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அவங்களோட சைடு வந்து வேல்யூவை கொடுத்துட்டு இவங்க சைடு அப்படியே மட்டுப்படுத்தி, இந்த மாதிரி அந்த மைன்யூட்டான விஷயங்களை வந்து அவங்க தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் சோசியல் இன்ஜினியரிங். இந்த சோசியல் இன்ஜினியரிங்னால நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சித்தா மெடிசனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மவுஸ் இல்லையா பாரு? இல்ல. சமீபத்துல ராஜேஷ் அவர்கள் இறந்துட்டாரு. அவரு சித்தாவை ஃபாலோ பண்ணதுனால தான் இறந்துட்டாருன்னு நான் நிறைய பேர் வீடியோ போட்டு நான் பார்த்தேன். அப்படியே அதை ட்ரால் பண்றானுங்க சித்தாவை. ஏன்னா அவங்க தம்பி சொல்லிட்டாரு. நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, அவங்க தம்பி வந்து சொல்றாரு, இப்ப அவங்க தம்பி இப்ப வந்து அவரு ஒரு ஹார்ட் அட்டாக்ல அவரு இறக்குறாருங்கிறது தான் நமக்கு தெரியும். நியூஸ் வந்து ஒரு சித்தா டாக்டர் சொல்றதை கேட்டு அவர் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் தம்பி வந்து பிரஸ்ல பதிவு பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், இது வந்து ராஜேஷ் அவருடைய முடிவு. புரியுதா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப இதே தம்பி இதே ராஜேஷ் அவரை ஹாஸ்பிட்டல்ல இவர் தம்பி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. நல்லா கவனிங்க, இந்த தங்க கம்பி ராஜேஷ், நடிகர் ராஜேஷ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனவுடனே ராஜேஷ் இறந்துடுறாரு. ட்ரீட்மெண்ட் பலன் இல்லாமல் இறந்துடுறாரு. இப்ப இந்த தங்க கம்பி வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு அட்மிட் ஆனனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரான்னு கேக்குறீங்க. அப்படி சொன்னா ராஜேஷ் தம்பி என்ன வாய்ப்பாரு? எவ்வளவு பெரிய சக்தி. இப்ப புரியுதா நரேஷன்? இப்ப புரியுதா சோசியல் இன்ஜினியரிங் என்னன்னு? இதுதான் நான் சொல்றேன். அவருக்கு என்ன பிரச்சனை, ஏது என்ன, நமக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் அந்த டாக்டர் சொல்லிதான் ராஜேஷ் அவர்கள் போகாம இருந்தாரான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்து இவர் விடுறாரு. அதை பிரஸ்ல சொல்றாரு. சரி, அதை பிரஸ் வந்து ஆக்சுவலா காட்டக்கூடாது. ஏன்னா இது நான் ஏன் காட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன். தடுப்பூசி போட்ட அடுத்த நாள் விவேக் அவர் இறந்தாரே, ஒட்டுமொத்த மக்களும் தடுப்பூசி போட்டனாலதான் விவேக் இறந்தாருன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கு மீடியா என்ன பண்ணீங்க? அதெல்லாம் போட்டீங்களா சார்? கட்டுப்படுத்துறோம். ஏங்க போடல மீடியா? அப்ப புரியுதுங்களா? இப்ப இந்த ட்ரோல் பண்றவனுங்கெல்லாம் எதுக்கு சித்தா மெடிசனை ட்ரோல் பண்ணணும்? இதுல என்ன லாஜிக் இதுல இருக்கு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது நார்மலா அந்த ட்ரோல்ஸ் வர்றது இல்ல. இந்த ட்ரோல் சேனல்ஸ் ஒர்க் ஆகிற மெத்தடே வேற. அங்க மேல இருந்து ஒரு செயின் லிங்க்ல தான் அது வருது. இதை பத்தி ஒரு ட்ரெண்டிங்கை செட் பண்ணுவாங்க. அந்த ட்ரெண்டிங் செட் பண்றதுக்கு ஒரு சில அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து தெரிஞ்சேதான் அதை பண்ணும். அதை ஃபாலோ பண்ணி சில கூமுட்டைகள் இருப்பாங்கல்ல, அந்த கூமுட்டைகளுக்கு அது என்னத்துக்காக அப்படி பண்றாங்கன்னே தெரியாது. நான் சொல்றேன், இதே இதை அப்படியே அலோபதிக்கு போட்டிருந்தா நீ சொல்லிருப்பியா? பொத்திக்கிட்டு போயிருப்ப. ஆனா வந்து சித்தாவுக்கு சொல்லும் போது உனக்கு ஒரு பட்டி மேல இறங்கி வரனா, ஏன் சித்தா வந்து நீ மெடிசனல் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்ல வரியா? கவர்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்க சித்தா. நான் கேக்குறேன், சித்தா வந்து மெடிசனல் பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்ல வரியா? என்னடா பைத்தியக்கார பையெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க? சித்தா மெடிசனல் பிராக்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு தான் போயிட்டு சீனால போயிட்டு உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. யுனானி வந்து வேறங்க. சீனால வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சர் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சித்தாவுக்கு பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் வந்து அலோபதி கிட்ட கிடையாது. அலோபதி கிட்ட ஒரு சில பிளஸ் இருக்கு, அது சித்தாக்கிட்ட இருக்காது. இவ்வளவுதான் விஷயம். இதுல எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போனீங்கன்னா கரெக்டா பிரச்சனை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஆனா சித்தா மெடிசன் சிஸ்டமே தப்புங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து ஃபிட் பண்ணி அதை வந்து எல்லா டாக் ஷோலையும் எல்லா விஷயத்திலையும் கொண்டு வந்து திணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு அரசியல் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? 200%
இப்ப சமீபத்துல டாக்டர் பால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, ரீல்ஸ்ல பாத்துருக்கேன். பழனி சம்திங் அவர் தான், அவரு பழனி அப்பனும். அது அவர் ஏன் பால்னு சொல்லிருக்காருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நானே நீங்க சொன்ன ஓ டாக்டர் பால் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பால்னு அவர் சொல்லிக்கிறாரு. நம்மளால அவரு தமிழ் ஆளு, ஒரு பழனி அப்பனும் ரொம்ப பழனியானு சம்திங் வரும், நல்ல தமிழ் பேரு. அவர் நம்ம சித்தா டாக்டர் சிவராமன் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணிருந்தாங்க. நான் பாதி பாத்திருக்கேன், மீதி பாக்கணும். ஆனா ஒரு அளவுக்கு குட் இனிஷியேட்டிவ். அதுல வந்து அவங்க 2 பேரும், இவரும் வந்து அந்த கட் ஹெல்த் சார்ந்து தானே பேசுவாரு. சோ அவர் சிவராமன் அவரும் கொலாப் பண்ணி அவங்க சிறுதானியத்தை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாத்துட்டேன். அதுக்கு அடுத்து மெடிசனை பத்தியும் பேசுறாங்க. சோ கொஞ்சம் பொறுமையா பாக்கணுமேங்கிறதுக்காக நான் பாதி பாத்துட்டு அப்படியே விட்டேன். இப்ப பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. இப்ப இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒரு அலோபதி பிராக்டிஷனரும் ஒரு சித்தா பிராக்டிஷனரும் வந்து உட்காந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து உட்காந்து என்னன்னு பேசி ஒரு புரிதல் ஏற்படும். ஏன்னா இது ஒரு மியூச்சுவலான ஒரு அதை பண்ணணும், அதுக்கெல்லாம் முன் வரணும். அதை விட்டு போட்டு சித்தா டாக்டர்ஸ்னே சொல்லக்கூடாது, சித்தா பிராக்டிஷனரே வந்து எல்லாமே பொய் இதுன்னு சொல்லி அது என்ன மாதிரியான வன்மத்தோட வெளிப்பாடு? இது என்ன மாதிரியான வன்ம வெளிப்பாடு? இன்ஃபேக்ட் வந்து நிறைய சித்தா மெடிசனுடைய பேஸ்ல இருந்து அலோபதி நிறைய விஷயங்களை கத்துக்கொண்டும் இருக்கிறது. மஞ்ச காமாலைக்கு மெடிசன் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கிறாங்க படிச்சு பாருங்க. சித்தா மெடிசன் சிஸ்டம்ல இருந்து தான் புரிஞ்சு அதை வந்து அவங்க அது ஆமா அதுல பெனிஃபிட் இருக்குங்கிறத புரிஞ்சு மஞ்ச காமாலைக்கு அவங்க அது இது மாத்துறாங்க. அவங்க மெடிசனல் இதுல அப்ப அதையும் வந்து ட்ரீட்மெண்ட்ல கொண்டு வராங்க. இவ்வளவுதான் விஷயம். அலோபதினால சித்தாவை அடாப்ட் பண்ணி போக முடியும். ஒரு மியூச்சுவலா ஒரு இதுல டிராவல் பண்ணணும். சித்தாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் சித்தா மெடிசன்ஸ் ஹேஸ் ஏதாவது ஒரு லாங் டேர்ம் ஒரு விஷயத்தை நீங்க கியூர் பண்ணோம்னா சித்தா தான் பெஸ்ட். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுதான் பெர்மனண்டா கியூர் பண்ணுது. நீங்க வந்து அலோபதியில போனீங்கன்னா சடனான ஒரு ரிலீவ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா திரும்ப திரும்ப நீங்க வந்து அலோபதி நாடிட்டு இருக்க மாதிரியான ஒரு சிஸ்டம் அது. பட் சித்தாவை பொறுத்த வரைக்கும் சைட் எஃபெக்ட் இல்லாம உங்களை லாங் டேர்ம்ல கியூர் பண்ணும். ஆனா நீங்க ஒரு ப்ராப்பரான சித்தா பிராக்டிஷனரை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது உங்களுடைய அறிவு பொறுத்து. அதே மாதிரி அறுவை சிகிச்சைனா இப்போ இதுலதான் இருக்கு அலோபதி. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு படிச்சுட்டு வரக்கூடிய சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதி பேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டை பண்றாங்க. சோ வந்து இது ஒரு பழங்காலத்துல நாடி பிடித்து அதெல்லாம் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. ஓப்பனா சொல்றேன், இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சித்தா பீப்புள்ஸ்க்கு புதுசா கத்துட்டு வரவங்கள அந்த நாடி பிடிச்சு பார்த்துலாம் அவங்க எதுவும் சொல்றது இல்லை. ஏன்னா அதெல்லாம் இன்னும் அறிவியல் முறைன்னு அவங்க ஏத்துக்காதனால அது சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை. பட் அதையும் நம்ம வச்சுக்கிட்டு போகணுங்கிறதா நம்ம சொல்றோம். அந்த பிராக்டிசிங் இதையும் உள்ள இருக்கணும். ஏன்னா ஸ்கில் இல்ல அது, அதுவும் உள்ள இருக்கணும், இதுவும் உள்ள இருக்கணும். ரெண்டையும் பார்த்து அந்த மாதிரி ஒரு அனலைஸ் பண்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கணும். இதுல இப்படி இருந்தாதான் ஒரு மாடர்னைஸ்டா மாறும். அதோட சித்தாவே அழிச்சிடணும்னு நினைக்கிறத நம்மளால ஏற்க முடியாது. ஸோ இதுதான் நான் சொல்றேன் இந்த பொலிட்டிக்கல் நரேஷன்ங்கிறது. இந்த ட்ராலிங் பண்றவன்லாம் இதை தான் செட் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க தடுப்பூசி டைம்ல என்ன ட்ரால் பண்ணாதவங்களா ஞாபகம் இருக்கா இல்லையா? ட்ரால்ல த்ரெட்டு வேற நிறைய த்ரெட்டு ட்ராலு எல்லாம் பண்ணானுங்க. இப்ப என்னாச்சு? இப்ப நான் சொல்றது நடந்துச்சா இல்லையா? கமுக்கமா இருக்கிறாங்க. இப்ப எங்கடா நீ ட்ரால் பண்ணிருக்கலாம்? அந்த கம்பெனியை ட்ரால் பண்ணியா? நீ உனக்கு அல்வா கொடுத்த கம்பெனியை நீ ட்ரால் பண்ணியா? தைரியம் இருந்தா பண்ணு பார்க்கலாம். பண்ணு. ஏன் பண்ணல? ஏன்னா அது பண்றதுக்கு உனக்கு யாரும் காசு தர மாட்டான். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இது வந்து இயற்கையா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டட் ஈகோசிஸ்டம். அது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புக்குள்ள இருந்து அவர்களுக்கு தேவைப்பட்டதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, மீடியால காட்டுவாங்க. ஸோ இதை நம்பி ஏமாறாதீங்க. இயற்கையாவே எதுவும் நடக்கிறது இல்லை, செயற்கையா தான் நடக்குது. சரி, ஓகே. ஸோ ஒரு ஷோ எடுத்து அவங்கள மீறி சில விஷயங்கள் இயற்கையா நடக்கும். அதுக்கு எதுக்குன்னா இந்த எல்ஜிபிடி அஜெண்டாஸ்லாம் அது மக்களே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. பட் ஆனா அவன் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பான். அந்த வீடியோஸ் ரிமூவ் பண்ணுவான், அந்த மாதிரி பேசுறவங்களோட வீடியோஸ்க்கு ஸ்ட்ரைக் அடிப்பான், இந்த வேலையை நடக்கும். அப்ப அவன் அந்த கண்ட்ரோல் வந்து அவன் பண்ண ஆரம்பிப்பான். புரியுதுங்களா? ஹோல்டு வந்து அவன் பண்ணிடுவான். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அது யாரும் பேசாம அப்படியே கடந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த நரேஷன் செட் பண்றது. ஓகே. ஸோ இந்த ஷோ வந்து ஏன் நம்ம எடுத்து பேசிட்டோம்னா, ஒரு சீரியல்னா அது வேற மாதிரி அதை வந்து அணுகலாம். அதுலயும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு, நிறைய பேர் கிட்ட கேட்டுருப்பாங்க பாக்குறீங்க. பட் ஒரு டாக் ஷோனா அது ஆத்தென்டிக்கா இதான் உண்மை ஈஸியா எடுத்துக்கணும். ஸோ அந்த ஷோல இருக்கிற சில குறைபாடுகள்லாம் நம்ம எடுத்து சொன்னோம். மற்றபடி கோபிநாத் அவர்கள் மேல நம்மளுக்கு தனிப்பட்ட எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க தான் பெஸ்ட் ஆங்கர் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா. அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்க வந்து நல்லா பேசுறவங்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாம் கொடுக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறீங்களா? அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா. சரி, மிக்க நன்றி பாரி, மிக்க நன்றி.